வணக்கம். இன்றைய நாள் 29 செப்டம்பர் 2025 திங்கட்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் பிரியாளவன். பனேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மன்னாரில் பொது முடக்கல் போராட்டம். கொழும்பில் தாக்கப்பட்ட மக்களுக்காக நீதி கோரல். போதை பழக்கத்திற்கு அதிக அளவு மேல் மாகாண பாடசாலை மாணவர்களே. ஆபத்தான மருந்துகள் கட்டுப்பாட்டு சபை. யப்பானிய பிரதமரை சந்திக்கிறார் ஜனாதிபதி அனுர. மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக பாரிய போராட்டம். கரூர் கூட்ட நெரிசல். விஜயின் டிவிக்கே மனு தாக்கல். மெக்சிகன் தேவாலயம் மீது வன்முறை தாக்குதல், 4 பேர் உயிரிழப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டுள்ள கற்றாழை திட்டத்திற்கு எதிராகவும் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீது காவல்துறை மேற்கொண்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும் இன்று மன்னாரில் பொது முடக்கல் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை எஸ். மார்க்கஸ் அடிகளாரின் தலைமையில் குறித்த போராட்டம் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதன்படி இன்று முற்பகல் 10 மணிக்கு மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தில் இருந்து கண்டன பேரணி தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நாட்டில் போதை பழக்கத்திற்கு அடிமையான பாடசாலை மாணவர்களில் அதிக எண்ணிக்கையிலானோர் மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தேசிய ஆபத்தான மருந்துகள் கட்டுப்பாட்டு சபை NDDCB தெரிவித்துள்ளது. இவர்களில் கொழும்பு மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலானோர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிரோன் பாஸ், தொட்டலங்க, கொம்பனி வீதி, அங்குலானை, வாழை தோட்டம், பாணந்துறை, தெய்வலை, கல்கிசை, ஹிக்கடுவை மற்றும் பல இடங்களில் குறைந்த வருமானம் கொண்ட சமூகங்களைச் சேர்ந்த குழந்தைகள் போதைப் பொருள் பாவனைக்கு ஆளாகி வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் கலாச்சாரத்திற்கும் மத கற்பித்தங்களுக்கும் குந்தகம் ஏற்படக்கூடிய வகையில் அரசாங்கம் சில நடவடிக்கைகளில் ஈடுபட முயற்சிப்பதாக கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை குற்றம் சுமத்தியுள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தையும் மத நம்பிக்கைகளையும் பாதிக்கும் வகையிலான யோசனைகளை வன்மையாக எதிர்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக பாடசாலை மாணவர்களுக்கு ஆணுரை வழங்கும் யோசனை, ஓரின சேர்க்கையாளர் திட்டமிட்ட அடிப்படையில் சுற்றுலா பயணிகளாக இலங்கைக்கு அழைத்து வருதல் போன்றவற்றை அவர் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். யப்பானிய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் யப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசநாயகா இன்று 29 செப்டம்பர் 2025 யப்பானிய பிரதமர் ஷிகரு இஷிபாவை சந்திக்க உள்ளார். யப்பானில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் நடைபெறும் கலந்துரையாடல்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதாரம், முதலீடு, மேம்பாட்டு, ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய துறைகளில் கவனம் செலுத்தும். வெளியுறவு அமைச்சர் விஜித ஹெராத், டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான தலைமை ஜனாதிபதி ஆலோசகர் ஹான்ஸ் விஜயசூரிய, மூத்த ஜனாதிபதி பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹிலுகமுக மற்றும் வெளியுறவு அமைச்சின் மூத்த அதிகாரிகள் குழு இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வார்கள். நாடு முழுவதும் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட குற்றத்தடுப்பு மற்றும் போதைப் பொருள் தடுப்பு விசேட நடவடிக்கையின் கீழ் நேற்று 664 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இதன்போது பல்வேறு குற்றச் செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய 7 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இச்சோதனை நடவடிக்கையின் போது 28,778 பேர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிவித்துரு ஹெல உரிமையவின் தலைவர் உதய கம்மன்பில இன்று காலை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் முறைப்பாடு ஒன்றை அளித்துள்ளார். ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் மாதாந்திர சம்பளத்தை கட்சி நிதிக்கு மாற்றி மேற்கொள்ளும் அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பில் குறித்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர கொடுப்பனவை தமது விருப்பப்படி செலவிட முடியாது என்று கூறினார். அதன்படி 159 ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்
மாதத்திற்கு 3 கோடி ரூபாய்க்கு மேல் பெற்று அதை கட்சி நிதியில் வரவு வைத்து அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவது பொது நிதியை தவறாக பயன்படுத்தும் செயலாகும் எனவும் இந்த விடயம் குறித்து விசாரணை நடத்த கோரியும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் அவர் முறைப்பாடு செய்துள்ளார். கற்றாழை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் போலீசாரால் மன்னார் பொதுமக்கள் தாக்கப்பட்டமைக்கு கண்டனம் தெரிவித்தும் இன்று மன்னாரில் பொது முடக்கமும் பாரிய ஆர்ப்பாட்ட பேரணியும் இடம்பெற்று வருகின்றது. இதேவேளை குறித்த பேரணியானது இன்று காலை 10:30 மணியளவில் மன்னார் பொது மைதானத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் மன்னார் பிரதான வீதியூடாக மன்னார் பசார் பகுதிக்கு சென்று மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக பல்லாயிரம் மக்களுடன் பல கோஷங்களை எழுப்பியவாறு பாரிய போராட்டம் இடம்பெற்று வருகின்றது. தொடர்வது இந்திய செய்திகள். சனிக்கிழமை பெண்கள், குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்த மற்றும் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த கரூர் கூட்ட நெரிசல் குறித்து சுயாதீன விசாரணை கோரி நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் சட்டப்பிரிவு சென்னை மேல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை நீதிபதி எம் தண்டபாணி முன்னிலையில் எஸ் அறிவழகன் தலைமையிலான சட்டத்தரணிகள் இந்த வழக்கை சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வு குழுவின் சுயாதீன விசாரணைக்காக பரிந்துரைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். தொடர்வது உலகச் செய்திகள். மெக்சிகன் தேவாலயத்துக்குள் துப்பாக்கிதாரி ஒருவர் வாகனத்தை ஓட்டிச் சென்று துப்பாக்கிச் சூடு நடத்தி கட்டிடத்திற்கு தீ வைத்துள்ளார். இந்த வன்முறை சம்பவத்தினால் குறைந்தது 4 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 8 பேர் காயமடைந்துள்ளதாக அமெரிக்க போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். டெட்ராய்டில் இருந்து வடமேற்கு 60 மைல் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிராண்ட் பிளாங்கில் உள்ள பிந்தைய நாள் புனிதர்களின் இயேசு கிறிஸ்துவின் தேவாலயத்தின் மீதான தாக்குதல் நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டின் போது நடந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.